Hey guys, welcome back to my channel Vowniya's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல instant noodles யூஸ் பண்ணி ஒரு மசாலா தோசை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த தோசை நார்மல் மசாலா தோசை மாதிரி இல்லாம ரொம்பவே டிஃபரண்டா சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா லேட்டஸ்ட் வீடியோஸையும் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நூடுல்ஸ் செஞ்சுக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மசாலா தோசைக்கு நூடுல்ஸை வெறுமனே செய்கிறத விட இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஏதாவது கூட ஆட் பண்ணிக்கலாம். லைக் கேரட், கொடமிளகாய் அந்த மாதிரி ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லாவே இருக்கும் டேஸ்ட். இந்த வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். நான் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இன்றைக்கி நான் ஒரு சின்ன இப்பி நூடுல்ஸ் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காக 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இப்பி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மேகி நூடுல்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் மேகி நூடுல்ஸ் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு நூடுல்ஸை நான் உடச்சி நல்லா சின்ன சின்னதாக வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் லைட்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம அதோடு கொடுத்துருக்க மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறதால உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஒரு பிஞ்ச் நான் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நூடுல்ஸ் ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டேன். தோசைக்கான மாவையும் ரெடியாக எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். கல் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை நல்லா மெலிசாக ஊற்றிக்கிறேன். நான் தோசை திக்காக ஊற்ற வேண்டாம். மெலிசாக இருந்தால் தான் மசாலா தோசைக்கு நல்லாயிருக்கும். மேலே மாவு திக்காக இல்லாமல் நல்லா கரண்டியாலே தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து ஓரத்தில் நான் ஊற்றிக்கிறேன். இப்போது நான் கார சட்னி எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு ரெகுலராக அரைக்கக்கூடிய கார சட்னி தான். இந்த கார சட்னியை நான் தோசையில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் இந்த மசாலா தோசை சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக நூடுல்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் அதோட சென்டரில் வச்சுக்கிறேன். இப்போது இந்த ஸ்பூன் வச்சு இந்த தோசை ஃபுல்லாக அந்த நூடுல்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ தோசை வெந்துருச்சு. சைட்ஸில் எடுத்து விட்டுட்டு மடிக்க ஆரம்பிச்சிக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தோசை ஸ்பாயில் ஆகாமல் கிடைக்கும். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட நூடுல்ஸ் மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.